Hello, good evening students. உங்கள் அனைவருக்கும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். கடந்த 5 வருடங்களாக அகில இலங்கை இறுதியில் 80,000க்கும் அதிகமான மாணவர்களை பயனாளர்களாக கொண்டு இயங்கி வரும் எடுகலாவ கல்வி நிறுவனத்தின் மூலம் தொடர்ச்சியாக 5வது முறையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கல்வி பொதுத்தராதர சாதாரண தர மாணவர்களுக்கான இலவச திட்டத்துக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த திட்டத்தின் முதலாவது கருத்தரங்காக இன்றைய தினம் ஆங்கில பாடத்துக்கான இலவச கருத்தரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்று தொடக்கம் சாதாரண தர பரீட்சை ஆரம்பமாகும் வரையில் தொடர்ச்சியாக அனைத்து பாடங்களுக்குமான இலவச கருத்தரங்குகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. பல ஆயிரங்கள் பெறுமதியான இந்த திட்டத்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் இலவசமாக வழங்குகிறோம். அதே போல இந்த இலவச திட்டத்துக்கு பின்னால் எடுகலாவ நிர்வாகம், ஆசிரியர்கள் என பல பேருடைய உழைப்பு மற்றும் முயற்சி தங்கியுள்ளது. எனவே இவ்விலவச திட்டம் திட்டமிட்டபடி இறுதி வரை வெற்றிகரமாக நடைபெற வேண்டுமெனில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவு அதிகமான மாணவர்கள் இந்த திட்டத்தில் இணைந்து பயன் பெற வேண்டும் என எதிர்பார்க்கிறோம். எனவே இந்த திட்டத்தை இறுதி வரை வெற்றிகரமாக முடிக்க உங்களுடைய ஒத்துழைப்பையும் வேண்டி இன்றைய தினம் இந்த ஆங்கில கருத்தரங்கில் உங்களை முழுமையாக வழிநடத்திருக்கக்கூடிய சுமார் 10 வருடங்களுக்கு மேலாக இலங்கை தேசிய மொழிகளில் கல்வி நிர்வாக வளவாளராக கடமையாற்றக்கூடிய திருமதி வசந்தி ஆசிரியர் அவர்களை வரவேற்று சந்தர்ப்பத்தை வழங்குகிறேன். இணைந்திருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் வகுப்பில் முழுமையாக இணைந்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் என வேண்டி சந்தர்ப்பத்தை வசந்தி ஆசிரியர் அவர்களுக்கு வழங்குகிறேன். மிஸ், over to you. Thank you so much, and thank you so much once again, sir, to give this opportunity again to me, and thank you so much, sir. And I wish you all the best to Educalawa to get more success and do more promotion and more classes like this. Okay, thank you, Educalawa. And I'm going to start now. So, Vanakkam, everyone. Assalamu alaikum. Good evening, all. This is Vashi, your English lecturer. ஓகே, பிள்ளைகள், முதலாவதாக எல்லாத்தையும் நான் வாழ்த்தி ஏக இறைவனை வாழ்த்தி உங்களுக்கும் அதாவது இந்த செஷன் பயனுள்ளதாக அமையணும்னு சொல்லிட்டு ஏக இறைவனோட துணையோட நாங்க உங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்களையும் பிளஸிங்கையும் தர்றோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் திஸ் செஷன். முதலாவதாக இந்த அதாவது ஆர்டினரி லெவல், ஓகே, ஓஎல் அப்படிங்கிற ஒரு எக்ஸாமுக்கு ஃபேஸ் பண்ண போற பிள்ளைகளுக்கான ஒரு கருத்தரங்கு செமினாராகத்தான் இது அமைய போகுது பிள்ளைகள். ஓகே ரைட். இப்ப இதுல அதாவது இந்த ஒரு முழு வருடமும், ஓகே, அந்த முழு வருடமும் 2025 அதுக்கான ஒரு எக்ஸாமுக்காக ப்ரிப்பரேஷனோட எல்லாருமே படிச்சிருப்பீங்க. ஸோ நிறைய படிச்சிருப்பீங்க, பாஸ் பேப்பர்ஸ், கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹேங்கல்ல நீங்க படிச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ இந்த செஷன் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா பிள்ளைகள் அந்த ஆங்கில அறிவை அந்த எக்ஸாம்ல நீங்க எப்படி அப்ளை பண்ண போறீங்க, என்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ண போறீங்க, என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போறீங்க, அதை எப்படி அந்த ஒரு 3 ஹவர்ஸ்ல நீங்க இவ்வளவு காலம் கடந்து வந்த உங்களோட கல்வி பயணத்தை அந்த 3 மணித்தியாலத்துல அந்த 3 ஹவர்ஸ்ல நீங்க உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ண போறீங்க, ஒரு தீர்மானம் மிக்க ஒரு தருணமா அந்த ஒரு 3 மணித்தியாலமும் இருக்க போகுது பிள்ளைகள். ஸோ அந்த ஒரு 3 மணித்தியாலம் அப்படிங்கிறத நீங்க ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாம கரெக்டான ஃபார்மேஷனை நீங்க அப்ளை பண்ற அந்த ஒரு நுணுக்கத்தையும் அந்த கல்வி அறிவையும் தான் நாங்க இங்க உங்களுக்கு தரப்போறோம் இந்த ஒரு மணித்தியாலத்துல. ஸோ அதுக்கான சரியான பயனை சரியான நோக்கத்துல நீங்க பயன்படுத்தி கொள்ளணும்னு சொல்லிட்டு நாங்க உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறோம் பிள்ளைகள். சரியா? ரைட். இப்போ ஆர்டினரி லெவல் ஓஎல் அப்படின்னு சொல்லும் பொழுது முதலாவதாக உங்களுக்கு பேப்பர், அப்படி அதாவது எக்ஸாம் பேப்பர் நிறைய பார்ட் செஞ்சிருப்பீங்க, மாடல் பேப்பர் செஞ்சிருப்பீங்க இல்லையா? எப்படி இருக்கும் அந்த மாடல் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கான நுணுக்கத்தோட நாங்க பார்ப்போம். ஓகே ரைட். ஓகே, ஆல் எக்ஸாம் பேப்பர் டிஸ்கஷன் தான் நாங்க இந்த செஷன்ல செய்ய போறோம். அப்படின்னு சொல்லி அடுத்த விஷயம் என்னன்னு சொன்ன பிள்ளைகள், இது எத்தனை அவர் அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? அதாவது 3 அவர். 3 அவர்ல முதலாவதாக ஒரு மணித்தியாலம் உங்களுக்கு தருவாங்க ஒரு பேப்பர். ஃபர்ஸ்ட் பார்ட் 1ன்னு தெரியும் உங்களுக்கு. பார்ட் 1ல பிள்ளைகள் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அது வரப்போகுது அப்படிங்கிற ஒரு ஓவர்வியூவை தான் நாங்க பார்க்க போறோம். ரைட்.
அதுல வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவள் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மணித்தியாலத்துல ஃபர்ஸ்ட் பார்ட்ல வர கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னால் wait a minute. Okay. ரைட் ஃபர்ஸ்ட் பேப்பர்ல உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு கொஸ்டின் அப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஷோர்ட் கொஸ்டின்ஸ் வரும், உங்களுக்கு ஷார்ட் கொஸ்டின்ஸ் வரும். அதாவது பிக்சர் மேட்சிங் அண்ட் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி வரும். ஸோ உங்களுக்கு அந்த அவேர்னஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, பிக்சர் ரிலேட்டடான ஷார்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும், ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி வரும். அண்ட் அது என்ன கூடுதலா அனௌன்ஸ்மெண்டா இருக்கலாம், நோட்டீஸா இருக்கலாம், அப்படி இல்லாட்டி ஒரு பேசிக் ரைட்டிங் ஸ்டைல தான் அது உங்களுக்கு வரப்போகுது. ஸோ அதுக்கான ஒரு மென்டாலிட்டியோட தான் நீங்க அந்த கொஸ்டினை வந்து ஹேண்டில் பண்ண போறீங்க. ஓகே, அப்ப அது மோஸ்ட்லி வந்து ஒரு ஈஸியான ஒரு டாஸ்கா தான் இருக்கும். பார்ட் டூ அப்படின்னு சொன்னா அது மோஸ்ட் காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கும். அதாவது பார்ட் ஒன் மாதிரி உங்களுக்கு ஈஸியா பார்க்க முடியாது, கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து அட்வான்ஸா இருக்கும், கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கும். ஸோ அந்த பார்வையில தான் நீங்க அடுத்தது ஹேண்டில் பண்ண போறீங்க. அது என்ன மாதிரி கொஸ்டின்ஸா இருக்கும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ரீடிங் கம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு சொன்னா உங்களோட அதாவது ரீடிங்ல வச்சுதான் உங்களுக்கு ஆன்சர். உங்களுக்கு ரீடிங்ல எந்த அளவுக்கு திறமை இருக்குது, அதுல உங்களுக்கு வேர்ட்ஸ் எந்த அளவுக்கு தெரியும், அதுல வொக்காபுலரி எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹேண்டில் பண்ண முடியுங்கிற வச்சுதான் உங்களுக்கு அந்த பகுதியில அந்த பாச்சூல வந்து உங்களுக்கு மார்க்ஸ் எடுக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து உங்களுக்கு கிராமர் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வரும். உதாரணத்துக்கு டென்ஸ், ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அந்த மாதிரியான விஷயங்கள் வரும். அண்ட் அதையும் தாண்டி உங்களோட முழுமையான ரைட்டிங் ஸ்கில்ல உங்களுக்கு எக்ஸப்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு பார் சார்ட் வரும், இல்லாட்டி கிராஃப் வரும், இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் வரும். ஓகே, அண்ட் ஃபார்மல் ஓ இன்ஃபார்மல் எஸ்ஸே ரைட்டிங் மாதிரி வரும். இதுக்கு தான் உங்களுக்கான அவங்க எடுத்திருக்கிற அதாவது ஜெனரல் கவர்மெண்ட் எக்ஸாம் பேப்பர்ல எடுத்திருக்க கன்செப்ட் பிள்ளைகள். இந்த கன்செப்ட்ல தான் அவங்க எடுத்திருக்காங்க. ரைட், இப்ப அவங்க ஒரு ஜெனரலா அந்த பேப்பர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஓவர்வியூவை நாங்க பார்த்துட்டோம். ரைட், இப்ப நீங்க எந்தெந்த விஷயத்துல வாய்னஸா இருக்கணும், நீங்க எந்தெந்த விஷயத்துல இவ்வளவு நாள் படிச்ச விஷயத்துல தெளிவா இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க பார்க்க போறீங்க. ரைட்டா? அப்ப இந்த பேப்பரை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு என்ன மாதிரி வரும்னு சொன்னா கண்டிப்பா ஒக்காபுலரி தெரிஞ்சிருக்கணும் பிள்ளைகள். உங்களுக்கு அதாவது ஆர்டினரி லெவல்ல செட்டப் ஒக்காபுலரி ஒரு லிமிட்டட் இருக்குது. அது கண்டிப்பா உங்களுக்கு பாஸ் பேப்பர்ல செஞ்சிருப்பீங்கன்னு சொன்னா, இவ்வளவு நாள் கடந்து வந்து பாஸ் பேப்பர்ல செஞ்சிருப்பீங்கன்னு சொன்னா அந்த ரிலேட்டட் ஒக்காபுலரி உங்களுக்கு ரிப்பீட்டடா நிறைய 10 இயர்ஸ் செஞ்சிருந்தீங்கன்னா அந்த ஒரு யூசேஜுக்கான வேர்ட்ஸே தான் திருப்பி திருப்பி வரப்போகுது. அதுல நீங்க கண்டிப்பா ஸ்பெல்லிங் அதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து கண்டிப்பா விடக்கூடாது. ஓகே, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நான் அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் அடுத்த விஷயம் வந்து பாருங்க, நவுன் தெரிஞ்சிருக்கணும், நவுன் கிளியரா இருக்கணும், 10 நவுன்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே கிளியரா இருக்கணும், வேர்ப்ஸ் கிளியரா இருக்கணும், அட்வர்ப் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணப்படும், அட்ஜெக்டிவ் இன்க்ளூட் பண்ணப்படும், ஆன்டோனியம், சினோனியம்ஸ் அண்ட் ஹோமோஃபோன்ஸ், டென்ஸ், ரிப்போர்ட்டட் ஸ்பீச் இந்த மாதிரி விஷயங்கள் தான். அண்ட் பேசிவ் வாய்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களோட பேப்பர்ல இன்க்ளூட் ஆகும். ரொம்ப அதாவது ஈஸி, ரொம்ப கஷ்டம்னு சொல்ல தேவையில்ல, ஒரு சின்ன ஒரு டாஸ்க் தான் இல்லையா. உங்களுக்கு 11 இயர்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு கிரேட் 9ல இருந்து படிச்சிருப்பீங்க. சோ இந்த மாதிரி விஷயங்களை தான் உங்களுக்கு சிம்பிளைஸ் பண்ணி தான் தருவாங்க பிள்ளைகள். அண்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்லும் பொழுது பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு சொன்னா பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு வரும், பை சார்ட், கிராஃப்ஸ் அந்த மாதிரி வரும். அண்ட் லெட்டர் அப்படின்னு சொல்லி போனா ஃபார்மல், இன்ஃபார்மல், எஸ்ஸே அப்படின்னு சொல்லும் போது இங்க பாருங்க, எஸ்ஸேல வந்து உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்றதுக்கு மாதிரி வரும். Don't write, guys, please don't write. Okay, on the whiteboard. Okay, then essay writing, அதாவது describing அப்படின்னு சொல்லும் பொழுது எஸ்ஸேல பாருங்க ஒரு கட்டுரை அப்படின்னு வரும் பொழுது உங்களுக்கு வர்ணிக்கிற மாதிரியான விஷயங்கள் வரும், ஒரு கட்டுரை பேட்டர்ன் வரும். அப்படி இல்லாட்டி காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு டாபிக் உள்ள தான் அங்க வரும். அப்படி இல்லாட்டி அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஓ ஃபேமஸ் பர்சனாலிட்டி ஓ இன்னோவேட்டிவ் ஓ கிரியேட்டிவ் இந்த மாதிரியான டாபிக் தான் அவங்க வந்து உங்களுக்கு ஹெட்டிங்க தருவாங்க. அப்ப டிஸ்கிரைபிங் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க ஒரு ஒரு நேச்சுரலா இருக்கலாம், நேச்சுரல் வியூவோட டிஸ்கிரைப் பண்ண வேண்டி வரும். அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு நிறைய அட்ஜெக்டிவ் அண்ட் அட்வர்ப்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களை ஆட் பண்ண வேண்டி வரும். கோஸ் அண்ட் இஃபெக்ட் அப்படின்னு சொல்றது ஒரு காரணத்தால இன்னொரு விளைவு வர்றதுதான் கோஸ் அண்ட் இஃபெக்ட். நீங்க இந்த மாதிரியான டாபிக்ல எஸ்ஸே ரைட்டிங் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும் பிள்ளைகள்.
ஓகே. அண்ட் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். உதாரணத்துக்காக நாங்க ஒரு Facebookல அட்வான்டேஜ் இருக்கா, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி டாபிக்ல நீங்க வந்து அந்த இடத்துல அர்கியூமெண்ட் மாதிரியான ஒரு விஷயத்துல நீங்க எஸ்ஸே எழுத வரும். சரியா? அண்ட் பர்சனாலிட்டி அண்ட் இன்னோவேட்டிவ் கிரியேட்டிவ்ங்களுக்குள்ள அவங்க ஒரு லைன் தந்து அந்த லைனை நீங்க டெவலப் பண்ற மாதிரியான விஷயங்கள் வரும். இந்த மாதிரியான ஹேண்டலிங்ல தான் அவங்க பேப்பர் உங்களுக்கு எக்ஸாமுக்கு எஸ்ஏ டைப்ல வரும். அப்ப நீங்க முதலாவதாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, நீங்க அவங்க தார இல்லாட்டி நீங்க சூஸ் பண்ற டாபிக் வந்து என்ன மாதிரியான ரைட்டிங் ஸ்டைல், டிஸ்கிரைப் பண்ண போற ஒரு ரைட்டிங் ஸ்டைலா, இல்லாட்டி அவங்க தந்த ஒரு டாபிக் ஒரு லைனுக்கு கீழே நீங்க இன்னோவேட்டிவா கிரியேட்டிவா எழுத போறீங்களா, இல்லாட்டி ஒரு காரணம் கோஸ் அண்ட் எஃபெக்ட் அந்த மாதிரியான விஷயங்களா அப்படிங்கறதுல நீங்க முதலாவது தெளிவா இருந்துட்டு அதுக்கப்புறம் சென்டென்ஸ் அந்த எஸ்ஸே இதுகெல்லாமே ஃபோக்கஸ் பண்ணணும். உங்களுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள்ல ஒரு எஸ்ஸே ரைட்டிங் எப்படி ஃபோக்கஸ் பண்றது, எப்படி ஆர்கனைஸ் பண்றது எல்லாமே நாங்க சொல்லித் தருவோம். இன்னைக்கு வந்து உங்களுக்கு பேப்பர் டிஸ்கஷன்ல வந்து என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க இன்க்ளூட் பண்றாங்க, அதாவது ஜென்ரலா பேப்பர் ஒன்ல இன்க்ளூட் பண்ற கண்டென்ட்டை தான் நாங்க உங்களுக்கு இன்னைக்கு தந்துகிட்டு இருக்கிறோம். சரியா? ரைட். அப்ப இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பிளஸ் கிராமர்ல மோஸ்ட்லி ப்ரிப்போசிஷன், ப்ரீஃபிக்ஸ், அஃபிக்ஸ், ஓகேயா, தென் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கலாம். ஓகே கைஸ், சரி. இப்ப அடுத்தது என்னன்னு சொன்னா, நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். உங்களையே செல்ஃப் ஜட்ஜ் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். இந்த பேசிக் கிராமர் எல்லாமே உங்களுக்கு ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படிங்கிறது. ரைட். பாருங்க, இந்த பேசிக் கிராமர் அப்படிங்கிற ஒரு டாபிக் குள்ள நீங்க கண்டிப்பா இந்த விஷயங்கள்ல நீங்க எக்ஸாம் பேப்பர்ல கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்டிக்கல். ஓகே. மோஸ்ட்லி வந்து ஆர்டிக்கலை வந்து உங்களுக்கு அந்த எக்ஸாம் பேப்பர்ல எதிர்பார்க்கலாம். அதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்க, எப்படி அப்ளை பண்றீங்கிற விஷயம் கண்டிப்பா எதிர்பார்க்கணும். தென் கொஸ்டின் ஃபார்மேஷன், தேர் இஸ் தேரா ஓ தீஸ் தட் அந்த மாதிரியான விஷயங்களை அந்த அதாவது டிஸ்டன்ஸ் வைஸ் வந்து நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படிங்கிற டெமோன்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சே இருக்கணும். தென் ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ் கண்டிப்பா, அதாவது பி வேர்ப்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆமிஸா யூசேஜ், அது கண்டிப்பா டிவைட் பண்ணி, அதாவது ஆக்ஷன் வேர்ப் அண்ட் பி வேர்ப்ஸ் அதுக்கான டிஃபரன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு அந்த சிமிலாரிட்டி அண்ட் டிஃபரெண்ட் என்னன்னு சொல்லி உங்களுக்கு கண்டிப்பா நீங்க தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ப்ரெசன்ட் சிம்பிள் அதுகள்ல ஹாவ் யூசேஜ் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். டென்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அஃபர்மேட்டிவ், நெகட்டிவ், கொஸ்டின்ங்கிற விஷயங்கள்ல நீங்க கண்டிப்பா அனலைஸ் பண்ணியே இருக்கணும். ஓகேயா? ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் டென்ஸ் உங்களுக்கு 12 டென்ஸ் இருக்கு. அந்த 12 டென்ஸும் பாசிட்டிவ் நெகட்டிவ் கொஸ்டின்ஸ்ல வந்து கண்டிப்பா நீங்க அப்ளை பண்றதுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அதுல நிறைய இருக்குது, ரெகுலர், இர்ரெகுலர் அப்படின்னா விஷயங்கள் இருக்குது, அதை கண்டிப்பா நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் அதாவது கவுண்டபிள், அன்கவுண்டபிள்ங்கிற விஷயங்கள், மாடல்ஸ் எல்லாமே நீங்க கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணி இருக்கணும். இதை சார்ந்த ஒரு கண்டென்ட்ல தான் வந்து உங்களுக்கு பேப்பர்ல கொஸ்டின் வரும். சரியா பிள்ளையா? ரைட். உங்களுக்கு சின்ன ஒரு வியூ தாரம் பிள்ளைகள். லாஸ்ட் இயர் பேப்பர், ஓகே, எக்ஸாம் பேப்பர் நீங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க, டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க, பேப்பர் செஞ்சும் பார்த்துருப்பீங்க, ஆன்சர்ஸ் எல்லாமே எல்லாமே நீங்க எழுதி பார்த்துருப்பீங்க. ரைட். இதுதான் உங்களுக்கான லாஸ்ட் இயர் பேப்பர், அதாவது எக்ஸாம் பேப்பரா இருக்குது. உங்களுக்கு பாருங்க பிள்ளைகள், அவங்களோட கண்டென்ட் என்ன மாதிரி, இப்ப நாங்க பார்த்த விஷயங்களை பாருங்க, உங்களுக்கு அவங்களோட கண்டென்ட் என்ன மாதிரி இந்த பேப்பர்ல அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. இங்க பாருங்க, பிக்சர்ஸ் வைஸ் நாங்க சொன்ன மாதிரி ஷார்ட் ஆன்சர்ஸ் பிக்சர்ஸ் வைஸ் உங்களுக்கு வரும். இதுல உங்களுக்கு பிக்சர்ஸோட உங்களோட ரீடிங் அண்ட் வொக்காபுலரி எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அனலைஸ் பண்றாங்க. சரியா? சோ இதுக்கான டிஸ்கஷனை நாங்க பின்னால பார்ப்போம். ஓகே, இந்த பாருங்க. ரைட். இந்த ஒரு டிஸ்கஷனை வந்து நாங்க உங்களுக்கு இப்ப அப்ளை பண்ணி பார்ப்போம். சரியா? இங்க பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மார்க்கிங் ஷீட், அதாவது ஒரு பேப்பர் ஆன்சர்ஸ் எழுதுறத வந்து அவங்க உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்க, அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிள்ளைகள்.
புரியுதா? எக்ஸாமைனர் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர் திருத்துறவங்க, கரெக்ட் பண்றவங்க, உங்களோட பேப்பர்ல உங்களோட ஆன்சர்ல என்ன விஷயத்தை எதிர்பார்க்கறாங்க, நான் எப்படி ஆன்சர் எழுதணும், நீங்க ஒரு மைண்ட் அதாவது மைண்ட் கால்குலேட்டர்ல கால்குலேட் பண்ணி நீங்க ஆன்சர் எழுதுறத வந்து எதுவா எழுதணும், எப்படி எழுதணும், அதைத்தான் நாங்க உங்களுக்கு இன்னைக்கு சொல்லி தர போறோம். இங்க பாருங்க பிள்ளைகள், இப்படி உங்களுக்கு ஒரு பிக்சர் தந்திருக்காங்க. இந்த பாருங்க, இங்கிட்ட உங்களுக்கு ஆன்சர்ஸும் தந்திருக்காங்க. பிக்சர் தந்து உங்களுக்கு ஆன்சர்ஸும் தந்திருக்காங்க. சோ இதை நீங்க எப்படி அப்ளை பண்ண போறீங்க? ஒரு ஈஸி மெத்தட் என்ன, நான் திருப்பியும் சொன்னேன். 1 ஹவர் உங்களுக்கு பார்ட் 1. அப்ப 1 ஹவர் அப்படிங்கிறது ஒரு அதாவது ஒரு சாதாரணமா டைம் அப்படின்னு சொல்லும் பொழுது குயிக்கா போயிரும் பிள்ளைகள். இப்ப காலகட்டத்துல குயிக்கா போயிரும். 1 ஹவர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஷார்ட் டைம் ஒரு பீரியட் தான். ஒரு ஷார்ட் டைம் பீரியட் தான். அதுக்காக நீங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் முடியாது. அப்ப இதுக்கு நாங்க உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரோம். நான் சொன்னேன் உங்களுக்கு ட்ரிக்ஸ் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, இந்த மாதிரி பிக்சர் டிஸ்கிரைபன் அப்படின்னு வரும் பொழுது உங்களுக்கு ஈஸியா ஒரு விஷயத்த சொல்லித்தரேன். ஓகே, ரைட். இப்படிதான் உங்களுக்கு பிக்சர்ஸ் பாருங்க, அந்த பிக்சர்ல வர மாதிரியே இங்க பாருங்க, இப்படி ஒரு பிக்சர் வந்திருக்கு. உங்களுக்கு ஆன்சர்ஸும் தந்திருக்காங்க. ரைட். அப்ப உங்களுக்கு என்ன விஷயம்னு சொன்னால், இதுல வந்து நீங்க வந்து அதுக்கு பிறகு வர விஷயங்களுக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும் பிள்ளைகள். அதுக்கப்புறம் வர விஷயங்களுக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். என்னன்னு சொன்னா, இதுல பாருங்க, நான் சொன்ன மாதிரி நவுன், அட்ஜெக்டிவ், வெர்ப் அப்படி எல்லாம் இருக்கு தானே பிள்ளைகள். வெயிட் a minute. ஓகே. ரைட். இங்க பாருங்க பிள்ளைகள், இதுல உங்களுக்கு கொடுத்திருக்க இந்த ஆன்சர்ஸ்ல வந்து நீங்க தெளிவா இருக்கணும். ஃப்ளவர் பாட் க்ளோஸ்ட். ஓகே. தென் வேர்ல்ட் மேப், ஃபிஷ், பிக்சர், லுக்கிங், ஓப்பன், ஸ்டூடெண்ட்ஸ். இங்க பாருங்க, இந்த இடத்துல இது ப்ளூரல் ஃபார்ம் கொடுத்திருக்காங்க. வால் அண்ட் பென் ஹோல்டர். ஓகேயா? சோ இங்க பாருங்க, இதுல வந்து உங்களுக்கு இந்த வேர்டினா நவுனா அட்ஜெக்டிவா அட்வர்பா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெளிவா இருக்கணும். அப்ப உங்களுக்கு ஈஸியா எடுத்துக்கொள்ளலாம். சார் இங்க பாருங்க, திஸ் இஸ் த பிக்சர் ஆஃப் த கிளாஸ் ரூம். ஓகேங்க, உங்களுக்கு தனியா பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் கேட்டா கூட நீங்க இதை சொல்லலாம். தேர் ஆர் 5. சரியா? ஓகே. தேர் ஆர் 5 என்னது, இந்த இடத்துல வந்து 5ன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு இங்க தெரியணும், இது ஒரு ஃப்ளூரல் ஃபார்ம். ஓகே. சோ இத வச்சு உங்களுக்கு இந்த இடத்துல தெரியாத வார்த்தைகளா இருந்தால், உங்களுக்கு இன்கேஸ் வந்து உங்களுக்கு தெரியாத வார்த்தைகளா இருந்தால், நீங்க இந்த ஃபார்மேஷன் அதாவது முன்னுக்கு இருக்கிற அல்லது அதாவது பிஃபோர் த பிளாங்க் ஓ ஆஃப்டர் த பிளாங்க் வேர்ட்ஸை வச்சு நீங்க ஒரு ஈஸியா டைம், அதாவது ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாம, கூடுதலா டைம் வந்து வேஸ்ட் பண்ணாம நீங்க அனலைஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதனால இந்த விஷயங்களை குயிக்கா நீங்க கவனமா ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விடயம்னு சொல்லுவேன். ஓகே, ரைட். இப்ப அந்த இடத்துல நீங்க என்ன செய்வீங்க? 5 students and teacher and a cat in the classroom in this picture அப்படின்னு சொல்லியிருந்தா கேட்டும் இருக்குது. சரியா? ரைட். அடுத்தது வந்து நீங்க பார்க்கும் பொழுது the teacher is drawing என்னது on the blackboard. அப்ப இந்த இடத்துல வந்து டீச்சர் drawing என்ன டிரா பண்ணிட்டு இருக்காங்க? இந்த இருக்குது உங்களுக்கு டி. ஓகே. சோ அந்த இடத்துல டி ஃபிஷ் ஆன் அ பிளாக் போர்ட். ஓகே. இந்த இடத்துல ஏ வருது. சோ இதுல டக்குன்னு நீங்க பார்க்கணும், பாஸ்ட் டென்ஸ் பார்க்க தேவையில்ல. பாருங்க, க்ளோஸ்ட். ஓகே. ஃப்ளவர் பாட் இல்ல ஃபிஷ், இது உங்களுக்கு பார்க்கவே தெரியுது. குயிக்கா போயிடலாம். ஆன் த பிளாக் போர்ட் அண்ட் கேட் ஸ்டாண்டிங் நியர் த, எங்க எங்க ஸ்டாண்ட் பண்ணிருக்குது? நியர் த ஃப்ளவர்
பாட் ஃப்ளவர் பாட்டு கிட்ட அந்த இருக்கு ஃப்ளவர் பாட் அப்படி நீங்க சூஸ் பண்ணணும் பிள்ளைகள் ஓகே இது ஈஸி உங்களுக்கு ஸோ இந்த அதாவது முன்னாடி வர பின்னாடி வர வேர்டுகளை நீங்க கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா கரெக்டான ஆன்சர் எடுத்துக்கொள்ளலாம் ஓகே அடுத்து நெக்ஸ்ட் கேட் இஸ் ஸ்டாண்டிங் நியர் த ஃப்ளவர் பாட் ஓகே அதோட முடிஞ்சிச்சு அடுத்தது பாருங்க இந்த இடத்துல நெக்ஸ்ட் வெர்ஷனுக்கு தான் கேபிட்டல்ல ஸ்டார்ட் பண்றாங்க நீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கொள்ளுங்க கேபிட்டல் லெட்டர் இருக்கும் பொழுது இது முடிஞ்சிட்டு அடுத்தது வந்து புது சென்டென்ஸ் தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ த ஸ்டூடெண்ட்ஸ் அப்ப இந்த இடத்துல திருப்பி பாருங்க நிறைய அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் அட் த கேட் என்னது ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லலாம் ஸ்டூடெண்ட்ஸ் லுக்கிங் அட் த கேட் சரி எல்லாருமே இங்க பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் லுக்கிங் அட் த கேட் தேர் இஸ் என்ன இருக்காம் தேர் இஸ் டைம் தாருங்க கொஞ்சம் பென் ஹோல்டர் ஓகே பென் ஹோல்டர் ஆன் த டேபிள் இங்க பாருங்க இந்த டேபிளுக்கோட ரிலேஷன்ஷிப் தராங்க இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னு சொன்ன பிள்ளைகள் இதுக்கான ப்ரிப்போசிஷனும் கரெக்டா நீங்க தெரிஞ்சிருக்கணும் ஓகே அப்ப இந்த அதாவது பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் வரும் பொழுது நீங்க அதிக அளவுல டைம் ப்ரிப்போசிஷன் பிளேஸ் ப்ரிப்போசிஷன் கரெக்டா பார்த்து கொள்ளுங்க நானும் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அண்ட் கேர்ள் இஸ் அதாவது ஒரு கேர்ள் ஓகே அந்த கேர்ள் இஸ் பாயிண்டிங் அட் த என்னத்தை பாயிண்ட் பண்றாங்கல்ல அவங்க என்னத்தை பாயிண்ட் பண்றாங்கன்னு சொன்னா பிக்சரை பாயிண்ட் பண்றாங்க ஓகே அந்த பிக்சர் இந்த கேட்டுக்கும் ஃபிஷ்ஷுக்கும் ஒரு ஒரு கனெக்ஷன் இருக்குது ஸோ அது பிக்சரை வந்து பாயிண்ட் அவுட் பண்றாங்க ஓகே ரைட் அ கேர்ள் இஸ் பாயிண்டிங் த பிக்சர் அண்ட் கேலண்டர் இஸ் அப்ப இந்த இடத்துல திருப்பி வேர்ட் முடிஞ்சு அடுத்த நியூ சென்டென்ஸ் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது அப்ப a cat ஓகே a calendar is hanging on the வால் உங்களுக்கு தெரியும் கலண்டர் அப்படின்னு சொல்லும் பொழுது இது அதாவது மோர் ஃபார்மல் ஒரு ப்ரிப்போசிஷன் தான் பிள்ளைகள் இது ஸோ வால் ஓகே தென் த டாக்டர் சாரி த டோர் ஆஃப் த கிளாஸ் ரூம் இஸ் என்னாச்சு த டோர் ஆஃப் த க்ளோஸ்ட் இல்லையா அது வந்து மூடி இருக்குது ஸோ கிளாஸ் ரூம் இஸ் பாருங்க இந்த இடத்துல சிங்குலர் ஃபார்ம் வருது க்ளோஸ்ட் அண்ட் த விண்டோ இஸ் பண்ணுங்க open very good open there is a dash in the bookshelf என்ன புக் ஷெல்ஃப்ல இருக்குது வேர்ல்ட் மேப் ஓகே ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னன்னு சொன்னா சிங்குலரா ஃப்ளூரலா அண்ட் ப்ரிப்போசிஷன் கரெக்டான ஹேண்டில் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து டைம் வந்து கூடுதலா பேலன்ஸ் பண்ண முடியும் பிள்ளைகள் 1 ஹவர்ங்கிறது வந்து அதாவது பாருங்க 2 அப்படின்னு சொல்லும் பொழுது நாங்க ஃப்ளூரல் ஃபார்முக்கான ஃபார்மேஷனை தெரிஞ்சு கொள்ளணும் அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொன்னா தேர் இஸ் ஆன் த டேபிள்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல ப்ரிப்போசிஷன் முக்கியமா இருக்கும் பாருங்க இந்த இடத்துல இப்படி தந்தோட நீங்க வந்து என்னது சொல்றாங்க இதுக்கு என்ன வரும் அப்படின்னு இல்ல ஏதாவது ஆன் த டேபிள் அப்படிலாம் கொடுத்துருந்தா இந்த இடத்துல ஒரு ப்ரிப்போசிஷன் வரும் ஓகே இது வந்து ப்ரிப்போசிஷன் ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க என்ன இருக்குது இதுக்கு பக்கத்துல பிளேஸ் ப்ரிப்போசிஷனை ஃபோக்கஸ் பண்ணணும் சரியா ரைட் பாருங்க there's a vase on the table ஓகே ரைட் அண்ட் அடுத்த விஷயம் வந்து மோஸ்ட்லி வந்து அவங்க அண்ட் யூஸ் பண்றாங்களா அதாவது வவல்ஸ் அதாவது உங்களுக்கு தெரியும் இல்லையா AEIO வவல் சவுண்ட் யூஸ் பண்றாங்களா அந்த இடத்துக்குள்ள கண்டிப்பா நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும் பிள்ளைகள் ஏன்னு சொன்னா இந்த பாருங்க இந்த இடத்துல ஆன் அந்த மாதிரி கொடுத்திருந்தா இந்த இடத்துல என்ன அண்ட் கொடுத்திருந்தா இதுல இல்லாட்டியும் உங்களுக்கு சில எக்ஸாம் பேப்பர்ல தந்திருப்பாங்க வவல்ஸ் வந்து கூடுதலா ஆட் பண்ணிருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அந்த வவல்ஸை வச்சு அடுத்த எந்த லெட்டர் வந்து அந்த இடத்துல பிளேஸ் பண்ண போறோங்கிறத கவனமா பார்த்து கொள்ளுங்க சரியா ஸோ இதுல மேப் அதாவது இந்த பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் சொல்லும் பொழுது உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது சிங்குலர் ஃப்ளூரல் அதாவது பிஃபோர் த பிளாங்க் ஆஃப்டர் த பிளாங்க் யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் த வேர்ட் அண்ட் சிங்குலர் ஃப்ளூரல் அண்ட் ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம் ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ் ஓகே ஸோ காமன்லி யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் தட் சென்டென்ஸ் பேட்டர்ன் ஓகே இது வந்து உங்களுக்கு ஈஸியா இதுகளை பார்க்கும் பொழுது அந்த இடத்துல வந்து உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டோட ஈஸியா ஆன்சரை வந்து ஹேண்டில் பண்ண முடியும் ரைட் நெக்ஸ்ட் வந்து நாங்க போக போற விஷயம் வந்து நான் சொன்னேன் இப்போ ஒரு எக்ஸாம் பேப்பர் ஒன்று முதல்ல நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணினேன் இல்லையா எக்ஸாம் பேப்பர்
3 hour எக்ஸாம் பேப்பர் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 hour எக்ஸாம் பேப்பர்ல பிள்ளைகள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து நீங்க எப்படி ஆன்சர் எழுத போறீங்கிறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுக்கு வந்து அவங்க என்னென்ன எதிர்பார்க்கறாங்கங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பிள்ளைகள். சரி, ஒரு பேப்பரை வந்து ஹேண்டில் பண்ணும் பொழுது நீங்க ஆன்சர் எழுதும் பொழுது நீங்க இப்ப நிறைய விதத்துல ஆன்சர் எழுதிருப்பீங்க, பாஸ் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணிருப்பீங்க, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பீங்க. ஓகே, இப்ப நீங்க வந்து செல்ஃப் ஜட்ஜ் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்க எழுத போற விஷயம் இல்லாட்டி இவ்வளவு நாள் நீங்க எழுத போற மைண்ட் செட்ல இருக்கிற அந்த ஒரு ரைட்டிங் பேட்டர்ன் பிளஸ் நீங்க இவ்வளவு நாள் எழுதி வந்த பேட்டர்ன் சரியானு பார்த்துக்கொள்ளுங்க. இதுதான் முக்கியம். சரியா? இப்ப அதோட உங்களுக்கு சரியா இருந்தா ஓகே, கண்டினியூ பண்ணுங்க. ஏதாவது குறைபாடுகள் இருந்தா யூ கேன் அப்சர்வ் தட். சரியா? அதாவது எதை பத்தி நாங்க இப்ப பார்க்க போறோம்னு சொன்னா பிள்ளைகள் மார்க்கிங் ஸ்கீம். சரியா? இப்ப நான் உங்களுக்கு இதையும் எக்ஸ்பிளைன் தரேன். இந்த மார்க்கிங் ஸ்கீம் அப்படிங்கிற சொல்ற விஷயம் வந்து உங்களுக்கு பாருங்க, இந்த பாருங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் அதாவது எஜுகேஷனால தான் தராங்க, எக்ஸாமினேஷன்ஸ்க்காக தராங்க ஸ்ரீலங்கால. ஓகேயா? ரைட். இப்போ உங்களுக்கு கிளியர். அவங்க உங்கள்ட்ட பேப்பர்ல ஆன்சர்ல எதுக்காக மார்க்ஸ் போடுறாங்க, இது என்ன அப்படின்னு சொன்னா பிள்ளைகள் தெரிஞ்சவங்க ஓகே. இன்னும் டீட்டெயிலா சொல்லணும்னு சொன்னா உங்களோட ஆன்சர்ல அவங்க என்ன பார்த்து, எந்த சென்டென்ஸ பார்த்து, என்ன டீட்டெயில பார்த்து, எந்த கண்டென்ட்ட பார்த்து அவங்க உங்களுக்கு மார்க்ஸ் போட போறாங்கன்னு பார்க்கிறோம். இது எல்லாமே அவங்களுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன். சரியா? உங்களுக்கு இப்ப திருத்த போறாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன். இப்ப இது கண்டிப்பா நீங்க தெரிஞ்சிருக்கணும். சரியா பிள்ளைகள்? இங்க பாருங்க, உங்களோட ஆன்சர்ஸ்ல நீங்க இது மாதிரியா மைண்ட் செட்ல இருக்கிறீங்க, எழுத போறீங்கன்னு பாருங்க. இல்லாட்டி இந்த மைண்ட் செட்டுக்கு சரியான ஒரு சென்டென்ஸ் பேட்டர்ன் எப்படி எழுதுறதுன்னு நீங்க பிராக்டிஸ் பண்ணி கொள்ளுங்க. சரியா? அப்ப அதாவது ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் டைப்ல வந்து பிக்சர் அப்படின்னு சொன்னா ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு தந்தாங்கன்னா நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா அதாவது எக்ஸ்ட்ராக்ட் நெசசரி இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் வேரியஸ் டைப் ஆஃப் டெக்ஸ்ட்ல தரலாமா. சரியா? அதாவது சரியான எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷன் தான் நீங்க கொடுக்கணும். அந்த பிக்சருக்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். சிம்பிளா கொடுத்தா போதுமா. சரியா? அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு பாருங்க டெஸ்டிங் ஒகேபுலரி. அப்ப அவங்க அங்க என்ன பாக்குறாங்கன்னா நீங்க என்ன ஒகேபுலரி, நீங்க எப்படியான வேர்ட்ஸ் யூஸ் பண்றீங்கன்னு பாக்குறாங்க. சரியா பிள்ளைகள்? இப்ப இதைத்தான் அவங்க பார்க்க வேண்டிய விஷயம். அப்ப அது உங்கள்ட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க இப்ப எக்ஸாம் பேப்பர்லன்னு சொன்னா இதைத்தான். சரியா? அடுத்தது வந்து பாருங்க கம்பிட்டன்சி லெவல் அப்படின்னு சொல்லும் பொழுது எக்ஸ்ட்ராஸ் நெசசரி இன்ஃபர்மேஷன் திருப்பியும் அதுதான் உங்களுக்கு பார்ட் 1ல வந்து கொடுக்குற திருப்பி எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு கம்பிட்டன்சி அப்படின்னு சொல்லும்போது சரியான சென்டென்ஸை நீங்க வேர்டை யூஸ் பண்றீங்களா, ஒகேபுலரி யூஸ் பண்றீங்களா, build up vocabulary using words appropriately and accurately to convey precise meaning. அதாவது சரியான மீனிங்கை கொடுக்குறீங்களான்னு தான் அவங்க பாக்குறாங்க. நீங்க ரொம்ப யோசிக்க தேவையில்ல. நீங்க அந்த ஒரு பிக்சர்னு சொன்னா அதுக்கு சரியான மீனிங் கொடுக்குறீங்களான்னு தான் பாக்குறேன். டபுள் செக் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்க சரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்றீங்களா, சரியான லைன் கொடுக்குறீங்களான்ட்டு. சரியா? ரைட். இது அதுக்கு அடுத்த விஷயம் வந்து அதுக்கப்புறம் அப்படிதான் அவங்க 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு மார்க்ஸ் போடுவாங்க. சரியா? அது நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் ஃபேக்சுவல் நாலேஜ் அப்படின்னா நீங்க அந்த எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க, அதுக்கு நீங்க உங்களோட ரைட்டிங்ல தான் ஆன்சர் சொல்ல போறீங்க. அப்ப உங்களோட ரைட்டிங் என்ன மாதிரியான ரைட்டிங்கா இருக்கணும், அதுக்கு எப்படி நீங்க ஆன்சர் எழுதணும், அதைத்தான் நாங்க இனி அடுத்தடுத்த விஷயங்களை பார்க்க போறோம். சரியா? இங்க பாருங்க பிக்சர் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து build up vocabulary using words appropriately and accurately to convey phrases meaning. அதே தான் வருது எல்லாத்துக்கும். அதுக்கப்புறம் and யூஸ் பண்றீங்களா, கிராமர் கரெக்டா யூஸ் பண்றீங்களா, ஃபங்க்ஷன்ஸ் கண்டிப்பா கரெக்டா யூஸ் பண்றீங்களான்னு தான் அங்க அவங்க பார்ப்பாங்க. சோ அந்த ஒரு முற்றுப்புள்ளியா இருந்தாலும் நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு மார்க்ஸ் கொடுக்கணும். சரியா? இங்க பாருங்க ஹாஃப் மார்க்ஸ் அந்த மாதிரி கூட போடுவாங்க உங்களோட பங்க்சுவேஷனுக்கெல்லாம். அதுக்கு அடுத்தது வந்து நீங்க சரியான கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணிருக்கீங்களா அதுன்னு பார்ப்பாங்க. ஓகே, நீங்க கன்ஜெக்ஷன் சொன்னா உங்களுக்கு தெரியும். பட், ஓ, சோ அந்த மாதிரியான கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுவீங்களான்னு பார்ப்பாங்க. சரியா? ரைட். இருங்க நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம பார்ப்போம். அப்ப இதை பார்த்து தான் அவங்களுக்கு மார்க்ஸ் போடுவாங்க. இதெல்லாமே அவங்களுக்கு கொடுத்த மார்க்கிங் ஸ்கேல்.
சரியா? அப்ப இதுல பிக்சர் டிஸ்கிரிப்ஷன்ல இந்த விஷயங்கள் இருக்கீங்களா? நீங்க இந்த கரெக்ட்டான வொக்காபுலரி யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு பார்ப்பாங்க. அக்யூரேட் சென்டென்ஸ் பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு பார்ப்பாங்க. ரைட். உங்களுக்கு இது கூட கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னு சொன்னா, இன்னும் பாருங்க உங்களுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள சொல்லி தரும் பொழுது ஈஸியா புரியும். இங்க பாருங்க, ஸ்டோரியில என்னென்ன பார்க்க போறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்டோரி ரிலேட்டட் வந்து கொஸ்டின் வந்துச்சுன்னு சொன்னா, அதுல என்னென்ன பார்ப்பாங்க? என்னென்ன ஆன்சர்ஸ் அதுல எதிர்பார்ப்பாங்க? அதுல நீங்க இது எழுதியிருக்கீங்களான்னு பார்க்கணும். எக்ஸாக்ட் ட்ரிப்பியும் இன்ஃபர்மேஷன் சரியான இன்ஃபர்மேஷன் எழுதிருக்கீங்களான்னு பார்ப்பாங்க. ஸோ தேவையில்லாத விஷயத்தை அவாய்ட் பண்ணுங்க. அதுக்கான ரிலேட்டடான சென்டென்ஸ் பேட்டர்னை வந்து சரியான டென்ஸ்ல சொல்லுங்க. சரியா? தென் பேராகிராஃப் அப்படின்னு சொல்லும் பொழுது கரெக்டான சென்டென்ஸ் பேட்டர்ன், அதாவது கேபிட்டலைசேஷன் கரெக்டா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து கேபிட்டல்ல ஸ்டார்ட் பண்றீங்களான்னு பார்ப்பாங்க. அதெல்லாமே பார்ப்பாங்க. சரியா பிள்ளைகள்? முற்றுப்புள்ளி அதெல்லாமே கரெக்டா நீங்க ஹேண்டில் பண்ணிருக்கீங்களான்னு பார்ப்பாங்க. பார்ட் 2 பேப்பர் பார்ப்போம். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் இதெல்லாம் ஈஸியா புரியும். சரியா? இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா இந்த பாருங்க, ஆல் செக்ஷன் ஆஃப் தி ஈச் லாஸ்ட் ஐட்டம்ஸ் ஆர் மார்க், எல்லாமே மார்க் பண்ணி உங்களுக்கு இந்த என்னென்ன மாதிரியான லாங்குவேஜ் பேட்டர்ன் அதுக்கு தான் மார்க்ஸ் போடுவாங்க. சரியா? பாருங்க, இருங்க, உங்களுக்கு நான் பார்ட் 2 உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொன்னா உங்களுக்கு புரியும். கரெக்டா ஆர்டிகல் யூஸ் பண்ணிருக்கீங்களா, ஆமிஸா யூஸ் பண்ணிருக்கீங்களா, அண்ட் த யூஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. சரியா? பாருங்க பிள்ளைகள், 1 செகண்ட். ஒரு ரைட்டிங் பேட்டர்னை காட்டுனா ஒரு பை சார்ட் எடுப்போமே. நாங்க உங்களுக்கு தெரியும் தானே, பை சார்ட் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிருப்பீங்க. சரியா? ஃபார்மல் லெட்டர் எடுத்திருப்பீங்க. அதுகளை பார்ப்போமா? நீங்க எழுதி போற சென்டென்ஸ் வந்து லென்த்தும் பார்ப்பாங்க பிள்ளைகள். சரியா? அவங்க லென்த்தும் பார்ப்பாங்க. இங்க பாருங்க, இதுக்கு எடுப்போம் நாங்க இந்த ஒரு சின்ன பாருங்க, லாங்குவேஜ் மெஷர் அண்ட் கரெக்ட் அக்யூரசி. உங்களோட ஒரு ஃபார்மல் லெட்டர் அந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணனா ஈஸியா இருக்கும். இங்க பாருங்க, ஃபார்மல் லெட்டர் ஒன்று எழுத போறீங்க. ரைட்டா? ஒரு ஃபார்மல் லெட்டர் ஓ இன்ஃபார்மல் லெட்டர் ஒன்று எழுதுறேன்னு சொன்னா, இங்க பாருங்க அவங்க என்ன பார்ப்பாங்கன்னு சொன்னா, these evaluate how well the writer address the topic, depth of the idea and relevance of the information provide. அப்ப திருப்பியும் சொல்றேன், தேவையான relevant sentence தான் நீங்க எழுதணும். பாருங்க, include all 4 point of the sufficient fact, purpose of the event, media of the event, date, time. பாருங்க, include 4 point of the sufficient fact வந்து நீங்க ஒரு formal letterல பார்ப்பாங்க அவங்க. purpose of the event, அந்த அதாவது இவெண்ட் பார்க்கணும். உங்களுக்கு அந்த என்னத்துக்காக இந்த இவெண்ட் அப்படின்னு சொன்னா டைட்டில். ஓகேயா? அந்த மாதிரி விஷயத்த நீங்க ஆட் பண்ணியே இருக்கணும். அடுத்தது வந்து என்ன மீடியம் ஆஃப் த இவெண்ட். ஓகே, ரைட். டேட், என்ன டேட்னு சொல்லி நீங்க கண்டிப்பா அதுல மென்ஷன் பண்ணிருக்கணும். டேட்டை மென்ஷன் பண்ணாட்டி உங்களுக்கு அந்த லெட்டர்ல வந்து ஒரு இவெண்ட்டை பத்தி எழுத கொடுத்திருந்தா உங்களுக்கு மார்க்ஸ் குறையும். டைம் எழுதணும் அண்ட் வென்யூ எழுதிருக்கீங்களா மார்க்ஸ் போட்டுருவாங்க இந்த இடத்துல இருந்தது. கன்ஃபர்மேஷன் ஆஃப் பார்ட்டிசிபேஷன், அதாவது யார் யார் பார்ட்டிசிபேட் பண்றாங்க, இல்லாட்டி இன்விடேஷன் லெட்டரா என்னன்னு சொன்னா நீங்க அதுக்கு ரிலேட்டடான சென்டென்ஸ் பேட்டர்னை யூஸ் பண்ணியிருந்தா தான் உங்களுக்கு மார்க்ஸ். அடுத்தது only 2 points include with the sufficient fact. அதோட நீங்க குறைஞ்சபட்சம் 2 பாயிண்ட் ஆவது நீங்க அதுல ஆட் பண்ணிருக்கணும். சரி, ஒன்று சீஃப் கெஸ்ட் இன்வைட் பண்றீங்கன்னு சொன்னா அவங்கள வந்து இன்வைட் பண்ற டைம் வேணியும் சொல்லணும். சீஃப் கெஸ்ட் எந்த அளவுக்கு நீங்க எதிர்பார்க்கறீங்க, அவங்களோட வருகையினால என்ன அந்த இடத்துல நடக்க போகுது, ஒரு ரோல் மாடலா இருக்கலாம் அவரு, இல்லாட்டி அந்த கிரேட்ஃபுல் ஆக்கலாம் அந்த இவெண்ட், அந்த மாதிரி சில விஷயங்களை ஆட் பண்ணணும். அண்ட் ஒன்லி 1 பாயிண்டட் இன்க்ளூட் கொஸ்டின் காப்பி டோட்டலி irrelevant. சரியா? காப்பீட் வந்து irrelevant அப்படின்னு சொன்னா சம்பந்தம் இல்லாத டாபிக் நீங்க அந்த இடத்துல எழுதுனீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு மார்க்ஸ் இல்லை. சோ தேவையான விஷயத்தை தான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. ஓகே, பை சார்ட் இங்க பாருங்க. பை சார்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க எப்படி ஆன்சர் பண்ணணும் பாருங்க. கரெக்ட் இன்டர்பிரேஷன் ஆஃப் த பை சார்ட். ஓகே, பை சார்ட்ல வந்து சரியான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்கணும். சரியான பிள்ளைகள் நீங்க போர்ட்ல எழுதாதீங்க பிளீஸ். சரியா? that shows the future plans. Okay, grade 11 students
ஆஃப் த கிங் காலேஜ் கழுத்தர. சரியா? அப்ப அந்த ஒரு எக்ஸாம்பிள கொடுத்திருக்காங்க. He is written on most of the information with correct interruptions of the pie chart. ரைட். நீங்க ப்ளீஸ் யார் போர்ட்ல ரைட் பண்றது? இந்த விஷயங்கள பாருங்க. ஆல்மோஸ்ட் இரர்ஸ் இன் லாங்குவேஜ். இங்க பாருங்க. அவங்க லாங்குவேஜ் என்ன மாதிரி எதிர்பார்க்கறாங்கன்னு சொன்னா உங்களோட எக்ஸாமைனர்ஸ், ஆர்கனைசேஷன், உங்களோட லாங்குவேஜ் வந்து என்ன லாங்குவேஜ், நீங்க எப்படி ஆர்கனைஸ் பண்ணிருக்கீங்க, என்ன மாதிரியான உங்களோட ரைட்டிங் ஸ்டைல் இருக்க போகுதுன்னு பாக்குறேன். இங்க பாருங்க, இதை மட்டும் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஆல்மோஸ்ட் நோ இரர்ஸ் இன் லாங்குவேஜ். உங்களோட லாங்குவேஜ்ல வந்து இரர்ஸ் அப்படின்னு சொன்னா எழுத்து பிழைகள் இருக்கக்கூடாது. சரியான கண்டெக்ட், அதாவது கனெக்டட் சென்டென்ஸ் இன் பெரா, சென்டென்ஸ் பேட்டர்ன் வந்து கரெக்டா இருக்கணும். குட் ரேஞ்ச் ஆஃப் vocabularies நல்ல ஒரு ரேஞ்சில் யூஸ் பண்ணி இருக்கணும். சரியா பிள்ளைகள்? சம் எரர்ஸ், வெல் கனெக்டட் சென்டென்ஸ், குட் ரேஞ்ச் ஆஃப் vocabulary. சரியா? ஒன்லி ஃபியூ கரெக்ட் சென்டென்ஸ், ஆல் சென்டென்ஸ் இன்கரெக்ட். அப்ப இவங்க இதை வச்சுதான் உங்களுக்கு மார்க்ஸ் போடுவாங்க. சோ இதுல எதிர்பார்க்கறது என்னன்னு சொன்னா சென்டென்ஸ் பேட்டர்ன், ரேஞ்ச் ஆஃப் vocabulary, என்ன ரேஞ்சில் நீங்க போடுறீங்க, vocabulary யூஸ் பண்றீங்கன்னு பார்ப்பாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து appropriate format, well organized ideas, connected meaningful paragraph. ஓகேயா? இதுகள் மாதிரி தான் நீங்க சென்டென்ஸ்களை டெவலப் பண்ண வேண்டி வரும் பிள்ளைகள் உங்களோட ரைட்டிங் ஸ்டைல்ல. நோ ஆர்கனைசேஷன் அட் ஆல். சரி, ஆர்கனைசேஷன் இருக்கா, ஆர்கனைசேஷன் இல்லையான்னு பார்ப்பாங்க. ஆர்கனைசேஷன் என்னன்னு சொன்ன பிள்ளைகள், ஒரு ரைட்டிங்ல ஃபர்ஸ்டா வந்து ஒன்னு இன்ட்ரடக்ஷன் வரும், அதுக்கப்புறம் டீடைல்ஸ் ஒவ்வொன்றா நீங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. லாஸ்டா வந்து சமரைஸ் பண்ணணும். சமரைஸ்ங்கிறது கன்க்ளூட் பண்ணணும். அந்த ஒரு விஷயங்களை கரெக்டா நீங்க ஹேண்டில் பண்றீங்களான்னு பார்ப்பாங்க. அந்த ஒரு ஃபார்மேட்ல தான் நீங்க ஆன்சர் எழுதணும். நோ ஸ்பெல்லிங் எரர்ஸ். சரியா? ஸ்பெல்லிங் வந்து கண்டிப்பா கரெக்டா போங்க பிள்ளைகள். நிறைய பேருங்கள் அந்த ரஷ்ல வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுவாங்க. எரர் ரைட். நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும் பிள்ளைகள். இதை வந்து பிழை விடக்கூடாது. ஓகேயா? பாருங்க, நோ ஸ்பெல்லிங் எரர்ஸ் இருக்கக்கூடாது. ஃபங்க்சுவேஷன்ஸ் கரெக்டா, முற்றுப்புள்ளி, கமா, ஃபோஸ்டபி எல்லாமே கரெக்டா யூஸ் பண்ணுங்க. கிளியர் ஹேண்ட் ரைட்டிங் இருக்கணும். ஓகேயா? அது இல்லாட்டி உங்களுக்கு மார்க்ஸ்கள் குறைக்கப்படும். சரியா? சோ இந்த ஒரு அவேர்னஸோட நீங்க பேப்பரை ஹேண்டில் பண்ணுங்க. ஆர்டிக்கல் எழுதணும் அண்ட் டைப் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் எழுதுங்க. பெனிஃபிட் எல்லாமே நீங்க அந்த ஆர்டிகல் சைட்ல நீங்க எழுதணும். தென் லாங்குவேஜ், அகெயின் அந்த லாங்குவேஜ் பேட்டர்ன் நீங்க என்ன மாதிரியான லாங்குவேஜ் யூஸ் பண்றீங்க, டென்ஸ் கரெக்டா யூஸ் பண்றீங்களா, ஓகே, தென் ஹேண்டில் பண்றீங்களா, கனெக்டர்ஸ் யூஸ் பண்றீங்களா, கன்ஜெக்ஷன் யூஸ் பண்றீங்களா, அதுகளை தான் நீங்க பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்க இக்னோர் பண்ணாம பிள்ளைகள் கண்டிப்பா நீங்க அதை ஃபோக்கஸ் பண்ணணும். சரியா? இதுதான் உங்களுக்கு பேப்பர், உங்களுக்கு எக்ஸாமைனர்ஸ் அப்படின்னா பேப்பர் கரெக்ட் பண்றவங்க உங்ககிட்ட எதிர்பார்க்கிற விஷயங்கள் தான் இது. ஆர்கனைசேஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு ஆர்டிக்கல் எழுதுறீங்க, அதுகளை பார்க்கும் பொழுது அந்த ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கரெக்டா நீங்க ஆர்கனைசேஷன் பண்ணி தான் ஆன்சர்ஸ் எழுதணும். ரைட். இப்போ நான் அடுத்த விஷயங்களுக்கு கொஞ்சம் மூவ் ஆகும். மார்க்கிங் ஸ்கீம் பார்த்திருப்பீங்க பிள்ளைகள். அவங்க எதை வச்சு எந்த நோக்கத்துல மார்க்ஸ் போடுறாங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்க பாத்தீங்க இல்லையா? ரைட். உங்களுக்கு நான் இந்த ஒரு டாபிக்ல சொன்னேன்னா பாருங்க, noun, verb, adverb, adjectives and antonyms, synonyms, homophones, tense, reported speech எல்லாம் நீங்க படிக்கணும்னு சொல்லி. சோ இந்த விஷயங்கள்ல இன்னைக்கு டைம் இருக்கிற அளவுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? ரைட். ஹோமோபோன்ஸ் அதுகளை கண்டிப்பா பாத்துக்கிட்டு போங்க பிள்ளைகள். உங்களுக்கு சிலபஸ்க்கு உள்ள மாதிரி ஹோமோபோன்ஸ் அப்படின்னு சொன்னா ஒரே சவுண்ட் ப்ரொனவுன்சியேஷன் வைஸ் வந்து சேமா இருக்கும், ஆனா மீனிங் வந்து வேற மாதிரி இருக்கும், வேற டாபிக்ல வந்து இருக்கும். சரியா? ஓகே, அதுதான் வந்து உங்களுக்கு ஹோமோபோன்ஸ்னு சொல்லுவாங்க. சரியா? உதாரணத்துக்கு இங்க பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ரைட் இல்லையா? ரைட் ரைட். அப்ப இந்த ரைட் என்னது, இந்த ரைட் என்னது? உங்களுக்கு சைட் வைஸ் சொல்லும் பொழுது RIGHT சொல்லுவீங்க. ரைட்ன்னு சொல்லும் பொழுது WRITன்னு சொல்லுவீங்க, எழுதுறது. சரியா? ப்ளூ அப்படின்னு சொல்லும் பொழுது நீலம், நிறத்தை குறிக்கிறது. அடுத்தது ப்ளூன்னு சொல்றது நீங்க ஊதுறது இல்லையா? ப்ளூ. ஓகே, இந்த she likes blue dresses, she blew onto her coffee to cool it down. ஓகே, சோ இதைத்தான் நாங்க சொல்றது ஹோமோபோன்ஸ்னு சொல்லுவாங்க. சரியா? கண்டிப்பா ஹோமோபோன்ஸ் வந்து நீங்க தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது வந்து விஷயம் பிள்ளைகள்,
ப்ரிப்போசிஷன் சரியா? ப்ரிப்போசிஷனும் நீங்க கண்டிப்பா எல்லாருமே பிளேஸ் ப்ரிப்போசிஷன், டைம் ப்ரிப்போசிஷன் பார்த்துப்பாங்க. அண்ட் அட்வர்ப் அப்படின்னு சொல்லும் பொழுது சரியா? அட்வர்ப் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு நிறைய அட்வர்ப்ஸ் இருக்கு இல்லையா? அட்வர்ப் ஆஃப் பிளேஸ் இருக்கு, அட்வர்ப் ஆஃப் டைம் இருக்கு, அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி நாங்க இன்னைக்கு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதே மாதிரி வந்து எஸ்ஏ டைப் ஆஃப் அட்வர்ப்ஸ் இருக்கு சரி, அதுகளையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன்னா இதை பாருங்க. அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்றது மோஸ்ட்லி உங்களுக்கு சென்டென்ஸ்ல வரக்கூடிய ஒரு டாபிக் தான் அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. அப்ப இதுல வந்து நீங்க மோஸ்ட்லி வந்து ஒரு 100% டெய்லி நீங்க ஒரு வேர்டை செய்வீங்களா இருந்தா இந்த அட்வர்ப் வந்து நீங்க யூஸ் பண்ணுவீங்க. இங்க பாருங்க, அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சின்னு சொன்னா இதுதான். 100% யூஸ் பண்ணுவீங்களா இருந்தா நீங்க ஆல்வேஸ் யூஸ் பண்ணலாம். 80% வந்து நீங்க அதை யூஸ் பண்ணுவீங்க, ஒரு வேலையை செய்வீங்களா, யூஸ்வலி, ஜெனரலி, இதெல்லாமே கண்டிப்பா உங்களோட சென்டென்ஸ் பேட்டர்ன்ல நீங்க யூஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் பிள்ளைகள் சரியா? இதெல்லாமே நீங்க அடிஷனலா ஆட் பண்ணும் பொழுது ஒரு சென்டென்ஸ்ல வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி அந்த நான் கொடுத்தோம்ல லாங்குவேஜ், கரெக்டான லாங்குவேஜ் பேட்டர்ன் யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் வந்து கூட கிடைக்கும். தென் ஆஃபன், frequently அப்படின்னா ஒரு 60% வேலைகளை நீங்க செய்வீங்களா இருந்தா இந்த ஆஃபன் ஆர் frequently யூஸ் பண்ணலாம். அடிக்கடி செய்யறது அப்படிங்கிறது 30% செய்வீங்களா இருந்தா occasionally, sometimes, அண்ட் 50% இருந்தா rarely, hardly everன்னு சொல்லுவாங்க. பாருங்க, hardly ever அப்படிங்கிறது எப்பயாவது இருந்துட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி செய்யும் பொழுதுதான் வரும். ரைட், இதை நான் இன்னும் யூசேஜ் உங்களுக்கு சொல்லித்தரேன். இங்க பாருங்க, அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது ஒரு ஒரு பெர்சன்டேஜ், ஒரு வேலையை செய்யறதோ இல்லாட்டி நீங்க ஒரு டைம் பீரியட்டை மென்ஷன் பண்ணும் பொழுது நீங்க எந்த அளவு எவ்வளவு லாங் டிஸ்டன்ஸ்ல நீங்க அதை செய்வீங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பிரஷனை தான் அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வந்து உங்களுக்கு தருது சரியா? இங்க பாருங்க, 100, 0. ஓகே, ஆல்வேஸ் இப்ப நான் தந்தேன் அந்த பெர்சன்டேஜ் வைஸ் வந்து உங்களுக்கு தந்தேன் பிள்ளைகள். இந்த பாருங்க, இந்த பெர்சன்டேஜ் வைஸ் தந்தேன். வேர்ட்ஸுகளை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. ஆல்வேஸ், ஓகே, ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் சரி, ஆல்வேஸ், ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ், தென் யூஸ்வலி, frequently, often, sometime, occasionally, hardly ever, ஆல்மோஸ்ட் நெவர். ஹார்ட்லி எவர்னு சொல்றதும் சொல்லலாம், அப்படி இல்லாட்டி ஆல்மோஸ்ட் நெவர் ஓ நெவர்னு சொல்லலாம் சரியா? இதை பாருங்க, உங்களுக்கு சென்டென்ஸ் பேட்டர்ன்ல எப்படி யூஸ் பண்றாங்கன்னு பாருங்க பிள்ளைங்க. இங்க பாருங்க, அந்த ஐ ஆல்வேஸ் வேக் அப் ஏர்லி. அப்ப இந்த ரெட் கலர், இந்த கலர்ஸ்ல கொடுக்கறது எல்லாமே உங்களுக்கு அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஐ ஆல்வேஸ் வேக் அப் ஏர்லி. ஐ யூஸ்வலி, ஓகே, இங்க பாருங்க, இன்னொரு விஷயம் உங்களுக்கு மென்ஷன் பண்றேன் இந்த இடத்துல. இது எல்லாமே வேர்ப் பிள்ளைகள். இங்க பாருங்க, வேர்புக்கு முன்னாடி உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஓகே, இது எல்லாமே பிள்ளைகள் ஒரு வேர்புக்கு முன்னாடி நீங்க அந்த வேலையை எவ்வளவு காலத்துக்கு ஒருக்கா நீங்க செய்வீங்க, பெர்சன்டேஜ் வைஸ் வந்து எவ்வளவு காலத்துக்கு ஒருக்கா நீங்க செய்வீங்கிறது இதை எக்ஸ்பிரஸ் பண்ற ஒரு சென்டென்ஸ் பேட்டர்ன். இதைத்தான் அட்வர்ப்னு சொல்றது. அப்படி நீங்க சென்டென்ஸ் எழுதுவாகட்டும், ஒரு சென்டென்ஸ் பேட்டர்ன் டிஸ்கிரைப் ஆகட்டும், நீங்க எவ்வளவு நாளைக்கு ஒருக்கா இந்த வேலைகளை செய்வீங்கன்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்றதுக்கு இந்த அட்வர்ப் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பா அட்வர்ப் வந்து ஃபேமிலியரா இருங்க. ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது 100%க்கு நீங்க அதை செய்வீங்க. ஐ யூஸ்வலி டேக் nap after lunch. I often arrives. ஓகே, ஒரு 80%க்கு நான் மீட்டிங்க்கு போவேன் அந்த மாதிரி சொல்றது. தென் frequently அப்படின்னு சொல்றது அடிக்கடி யூஸ் மை போன் ஃபார் ஒர்க். நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு ஃப்ரீக்வெண்டா நீங்க அடிக்கடி அந்த வேலைகளை போன் பார்ப்பீங்கன்னு சொல்றதுக்கான மீனிங். தென் நெக்ஸ்ட் ஒன், சம்டைம் ஃபீல் பிட் lonely. சில நேரத்துக்கு நான் தனிமையா ஃபீல் பண்ணுவேன். தென் occasionally arrives early. ட்ரெயின் வந்து எப்பயாவது ஒரு கத்தா ஒகேஷனலி தான் ட்ரெயின் வந்து ஏர்லியா வந்து அரைவ் ஆகும். தென் யூஸ் சோஷியல் மீடியா. ஷீ ரேர்லி யூஸ் சோஷியல் மீடியா. எப்பயாவது ஒரு 30% மாதிரி தான் அவ யூஸ் பண்ணுவாள். அப்படி 30% சொல்றது பிள்ளைகள் ஒரு நாளைக்கும் நாங்க சொல்லலாம், ஒரு டேயும் சொல்லலாம், ஒரு மாதத்துக்கும் சொல்லலாம். இட்ஸ் அப் டு யூ சார். ஓகே, நீங்க இந்த அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி சொல்றது வந்து உங்களோட ஒரு தனிப்பட்ட ஒரு டியூரேஷனை சொல்லலாம். ஒரு நாளாக இருக்கலாம், ஒரு மாதத்துக்கு ஒரு முறை சொல்லலாம், ஒரு வருடத்துக்கு ஒரு முறை சொல்லலாம். நீங்க இந்த இடத்துல அப்படி ஸ்பெசிபிக்கா மென்ஷன் பண்ணணும்னா யூ கேன் மென்ஷன் ஹியர். தே ஹார்ட்லி எவர். இங்க பாருங்க, ஹார்ட்லி எவர்ங்கிறது ரொம்ப குறைவு.
ஓகேயா? ட்ராவல் அப்ராட். எப்பயாவது ஒரு ரேரா போறது தான் ஹார்ட்லி எவர்ன்னு சொல்றது. நெவர்ன்னு சொன்னா இல்லவே இல்லை. சரியா பிள்ளைகள்? ரைட். ஸோ adverb of frequency தான் நாங்க பார்த்தோம். ஸோ இன்னும் adverbs இருக்கு பிள்ளைகள். generously, occasionally, time இருக்குது. சரியா? time adverb அப்படி இருக்குது. அந்த adverbsகளை கொஞ்சம் நான் ட்ராப் பண்றேன். நீங்க பாருங்க. ஓகே? ரைட். அடுத்தது பிள்ளைகள் நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் வந்து நோட்டீஸ் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்த நாங்க பார்க்கணும். உங்களுக்கு லாஸ்டா அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? இங்க பாருங்க பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல ஃபெமிலியர் ஆகிக்கொள்ளுங்க பிள்ளைகள். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்றது எந்த சந்தர்ப்பத்துல எப்ப யூஸ் பண்றது, என்ன மாதிரியான பார்த்துக்கொள்ளுங்கள். ரிப்போர்ட்டட் ஸ்பீச் பார்த்துக்கொள்ளுங்கள் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல. சரியா? பாஸ்ட் பர்ஃபெக்ட் எப்படி யூஸ் பண்றது அண்ட் ஃபியூச்சர் நெகட்டிவ் பாசிட்டிவ் அதாவது கொஸ்டின்ஸ் 3 ஃபார்ம்லயுமே நீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கொள்ளுங்க. கண்டிப்பா இந்த ஃபார்மேஷன் வந்து எக்ஸாம் பேப்பர்ல கண்டிப்பா வரும். அண்ட் பிளஸ் வந்து நான் உங்களுக்கு நோட்டீஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் பார்ட்டிசிபல் verb நீங்க வந்து கரெக்டா அதாவது verb 1, verb 2, verb 3ன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ப்ரெசன்ட் verb, பாஸ்ட் verb, பார்ட்டிசிபல் verb இது எல்லாமே நீங்க கரெக்டா தெரிஞ்சிருக்கணும் பிள்ளைகள். அந்த இடத்துல பார்ட்டிசிபல் verb இருந்தா தான் உங்களுக்கு பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ண முடியும். பெர்ஃபெக்ட் டென்ஸ் படிச்சிருப்பீங்க. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொன்னா பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு வேலையை செய்து இருக்கிறேன். இப்ப பாருங்க நான் ஹோம்ஒர்க் செய்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஐ டூ மை ஹோம்ஒர்க். நான் ஹோம்ஒர்க் செய்வேன். அதே நேரம் நான் ஹோம்ஒர்க் செஞ்சிருந்தேன்னு சொன்னா ஐ டிட் மை ஹோம்ஒர்க் இல்லையா? நாளைக்கு செய்வேன்னு சொன்னா ஐ வில் டூ மை ஹோம்ஒர்க். நான் ஹோம்ஒர்க் செஞ்சு இருக்கிறேன்னு சொல்லும் பொழுது ஐ ஹாவ் டன் மை ஹோம்ஒர்க்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப அதுக்கான சின்டாக்ஸ் வந்து என்ன வரும்? சப்ஜெக்ட் ஹாவ் ஹாஸ் அக்கார்டிங் டு த ஹாவ் அதாவது சப்ஜெக்ட் யார் யாருக்கெல்லாம் ஐ வரும், வி யூ தே அவங்களுக்கு வந்து இந்த ஹாவ் அண்ட் ஹேஸ் வந்து ஹீ ஷி இதுக்கு வரும். பாஸ்ட் பார்ட்டிசிபல் verb வரும். நீங்க பாருங்க ட்ரைடுன்னு வந்திருக்கு. ஐ ஹாவ் ட்ரைடு சுஷி. சரியா? ரைட். இன்னும் விளக்கமா உங்களுக்கு தரணும்னு சொன்னா சென்டென்ஸ் பேட்டர்ன் வேணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நான் தரேன். ரைட். ஒரு நோட்டீஸ் உங்களுக்கு தந்துட்டு நான் அந்த கிளாஸ் வைண்ட் அப் பண்ண போறேன் பிள்ளைகள். சரியா? வெயிட் a minute. சென்டென்ஸ் பேட்டர்ன் சின்டாக்ஸ் எல்லாமே இருக்கு பிள்ளைகள். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஸ்பீச் பர்ஃபெக்ட். சரியா? உங்களுக்கு அதுல நாங்க சொல்லி தந்த மாதிரி உங்களுக்கு இதுல ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு இந்த ஹாவ் ஹாஸ் சப்போர்ட்டிங் verb வரும் அண்ட் பார்ட்டிசிபல் verb வரும். ஸோ ஐ யூ ஹீ ஷீட்டுக்கெல்லாம் ஐ யூக்கு வந்து ஹாவ் வரும், ஹீ ஷீட்டுக்கெல்லாம் ஹேஸ் வரும், வி யூ தே எல்லாம் உங்களுக்கு ஹாவ் வரும் அண்ட் பார்ட்டிசிபல் verb வரும் போது பிள்ளைகள். இந்த ஹாவ் ஹாஸ் ஏன் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா இது ஒரு சப்போர்ட்டிங் வேர்பா தான் யூஸ் பண்றோம். இதுல வர மெயின் வேர்ப் வந்து ஈட்டன் ரிட்டன் நான் உங்களுக்கு சார்ட்டும் தந்தேன். அதுல உள்ளதுதான் வரும். சரியா? அப்ப இதை நெகட்டிவ் ஆக்குறதுக்கு வந்து எங்களுக்கு இந்த ஈட்டன் ஒன்றும் செய்ய இயலாது. நாங்க இந்த சப்போர்ட்டிங் வேர்ப்ல ஹாவ்ல தான் நாங்க நாட் யூஸ் பண்ணி நெகட்டிவ் ஃபார்ம் ட்ரை பண்ணுவோம். அதே மாதிரி தான் இந்த சப்போர்ட்டிங் ஹாவ் ஹாஸ் தான் நாங்க முன்னாடி பிளேஸ் பண்ணி நாங்க ஹாஸ் ஹி ஈட்டன் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் ஃபார்ம் ட்ரை பண்ணுவோம். சரியா? சோ இதுல உங்களுக்கு நான் ஒரு டென்ஸ் ஒன்னு இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். சோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னு சொல்லும் பொழுது பாருங்க we have won the match. இந்த இடத்துல சப்ஜெக்ட் have supporting verb, one participle verb, the match. சரியா? we have won the match. நான் match won பண்ணி இருக்கிறேன். and I have learned. இங்க பாருங்க supporting verb, participle verb. Uh, has lit. Has lit. Supporting verb, participle verb. Have heard. சப்போர்ட்டிங் verb, participle verb. இந்த heard ன்னு சொல்றது பிள்ளைகள்
இல்ல இது எஸ்கேப்ஷன் கேஸ், இந்த இடத்துல இடி போடணும். ஆனா இதுக்கு மட்டும் நாங்க ஹர்ட் அப்படிங்கிறது கேட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு மட்டும் போட மாட்டோம். எஸ்கேப்ஷன், இதை கொஞ்சம் கவனமா ஸ்பெல்லிங்கை பார்த்துக்கொள்ளுங்க. has not fulfilled. ஓகே, இது பார்ட்டிசிபல் verb. இது என்னன்னு சொன்னா, நான் அதாவது மெச் 1 பண்ணி இருக்கிறேன், நான் லெசனை படிச்சு இருக்கிறேன், லேம்ப் அதாவது சுவிட்ச் ஆன் பண்ணி இருக்கிறேன், ஓகே, விளக்கேற்றி இருக்கிறேன், அந்த மாதிரி வரும். நியூஸை வந்து கேட்டு இருக்கிறேன், ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணி இருக்கிறேன், அப்படிங்கிற மாதிரி வரும். தென் பாஸ்ட் டென்ஸுக்கு வேற ஒன்றும் செய்ய வேணாம், சப்போர்ட்டிங் வேர்பை மட்டும் நீங்க ஹேடா மாத்தினீங்கன்னா ஓகே. தென் வில் ஹாவ்னு வரும். சரியா, இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லணும் பிள்ளைகள், ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லும் பொழுது, பர்ஃபெக்ட்னு சொல்லும் பொழுது இங்க பாருங்க, எங்களுக்கு காமனா நாங்க படிச்சிருப்போம் he hasன்னு படிச்சிருப்போம் இல்லையா. ஆனா ஃபியூச்சர்ல வந்து he, she, இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, it. சரியா, இப்ப இவங்களுக்கு வந்து நாங்க willோட யூஸ் பண்ணும் பொழுது will have, will have வருமா, has வருமா? will hasங்கிறது இல்ல பிள்ளைங்க. ஃபியூச்சர் willோட hasங்கிறது இல்ல. உங்களுக்கு she will haveனு தான் வரும், he will haveனு தான் வரும். hasன்னு யூஸ் பண்றதுல ஃபியூச்சருக்கு மட்டும். it will, has இல்ல, have தான் யூஸ் பண்ணணும். இது ஒரு எஸ்கேப்ஷன் கேஸ் இன் இங்கிலீஷ். சரியா, சோ இங்க பாருங்க, he will have, நாங்க சரினா has தான் போட்டிருக்கணும் இல்லையா. இல்ல, hasங்கிறது இங்கிலீஷ்ல இல்ல, will have தான் யூஸ் பண்ணணும். சரியா பிள்ளைகள், இது கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. he will have written a letter, the farmer will have planted. okay, in the future will have யூஸ் பண்ணி plant, past tense தான், participle தான் போடணும். இந்த இடத்துல finish participle, இது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறீங்க. நெகட்டிவ் கண்டிப்பா பார்ட்டிசிபிள் verb வந்து உங்களுக்கு ஹேண்டில் பண்றதுக்கு வரும் எக்ஸாம் பேப்பர். ரைட், லாஸ்டா உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ்ல உங்களுக்கு இந்த நோட்டீஸ் அப்படிங்கிற விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப லெட்டர் ரைட்டிங் அப்படி இதெல்லாம் நம்ம பார்ப்போம். இப்ப பாருங்க, நோட்டீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது உங்களுக்கு எக்ஸாம்ல, அதை எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுல எல்லாம் பாருங்க பிள்ளைகள், பார்ட்டிசிபல் verb எல்லாம் வந்திருக்கும், பை ஷார்ட் எல்லாம் இருக்கு. உங்களுக்கு நான் கிளியரா கேட்டா எழுதாரு. யூஸ் 50 வேர்ட்ஸ்ல பாருங்க, உங்களுக்கு இங்க கொடுத்துருக்காங்க, ரைட் பேராகிராஃப் ஆன் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டாபிக். இதுல ஏதாவது ஒன்று 50 to 60 வேர்ட்ஸ். அட்வான்டேஜ் ஆஃப் டிராவலிங்ஸ், மை ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ். ஸோ இதை வந்து உங்களுக்கு 60 அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு லைன்ஸ் பார்க்கும் பொழுது ஒரு 5 நீங்க வந்து ஒரு லைன்ல எழுதுனீங்கன்னு சொன்னா 5 வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னா 60 அப்படின்னு சொல்லும் பொழுது பாருங்க 5, 10, சரியா, 15, 20, 25, ஓகே, 25 நீங்களோட வார்த்தைகளை பொறுத்து 25, 30, 35, ஓகே, 40, 45, 50. ஓகே, ஒரு எத்தனை சென்டென்ஸ்ல உங்களுக்கு எழுத வரும்? ஒரு 10 லைன்குள்ள நீங்க அதுகளை கரெக்டா எழுதி கொள்ளலாம். ஓகே, அடுத்த டாபிக் உங்களுக்கு எஸ்ஏ டாபிக் வரப்போகுது பாருங்க. என்ன டாபிக் லாஸ்ட் இயர் வந்துச்சுன்னு சொன்னா, அண்டர்லைன் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட், டிஸ்கிரைப் அன் எக்ஸைட்டிங் சிச்சுவேஷன் டு ஹேவ் ஃபேஸ்ட் ரீசன்ட்லி. சரி, நான் சொன்ன மாதிரி ஒரு சென்டென்ஸ் வந்து தந்து, ஒரு லைன் தந்து அதை நீங்க அப்படி டெவலப் பண்ணி போற மாதிரி வரும். அது வந்து உங்களுக்கு இன்னோவேட்டிவ், கிரியேட்டிவ் ஒரு டிஸ்கிரைபிங்ல நீங்க கொண்டு போகலாம். ஐ ஃபெல் சோ ப்ரவுட் ஆஃப் அண்ட் வண்டர்ஃபுல், ஐ வாஸ் வெயிட்டிங் impatient
actually to tell the good news to my பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்ப நீங்க இதை வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணிட்டு போறீங்க. இதுல என்ன பார்ப்பாங்கன்னு சொன்னா உங்களோட சென்டென்ஸ், vocabulary, டென்ஸ் எப்படி யூஸ் பண்றீங்க, அண்ட் லாங்குவேஜ் எப்படி ஃபுல் ஸ்டாப், கமா, பங்க்சுவேஷன் கரெக்டா யூஸ் பண்றீங்களா, அதுகளை தான் பிள்ளைகள் பார்ப்பாங்க. சரியா? ஸோ நாங்களுக்கு உங்களுக்கு மார்க்கிங் ஸ்கீம்ல சொல்லி தந்தா லாங்குவேஜ் அந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, ஸோ லாஸ்ட் இயர் வந்து ஒரு நோட்டீஸை பார்ப்போம். சரியா? லாஸ்டா நோட்டீஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது பாருங்களேன், கண்டிப்பா நீங்க வந்து ஹெட்லைனை வந்து கேபிட்டல்ல தான் எழுதணும். அது ஒரு ரூல். சரியா? கேபிட்டல் எழுதணும். இங்க பாருங்க, the environmental society is organizing a plant disputing program எப்ப on 5th of June. சரி, அப்ப நீங்க அடுத்த கிளாஸ்கள்ல பார்ப்போம். செமினார்ல பிள்ளைகள் உங்களுக்கான இந்த ப்ரிப்போசிஷன் ஆஃப் யூசேஜ பார்ப்போம். இந்த டேட் அப்படின்னு வந்தா நீங்க ஆன் தான் யூஸ் பண்ணணும். ஜூன் 2025 at 10 o'clock. இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிள்ளைகள், இந்த பாட்டை நீங்க கரெக்டா நீங்க டெவலப் பண்ணணும். அதாவது ப்ரிப்போசிஷன், டேட்டுக்கு கரெக்டான ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும், அண்ட் டைமுக்கு கரெக்டான ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும், அண்ட் இந்த ஸ்கூல் பிளே கிரவுண்ட். ஓகே, இந்த இன்கிற ஒரு ப்ரிப்போசிஷன், இந்த பிளேஸ் ப்ரிப்போசிஷன் வந்திருக்கு. ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்வைட்டட் டு பார்ட்டிசிபேட். We will be distributing saplings of flowering plants and herbs. ஓகே, அதுக்கப்புறம் வந்து நீங்க வேற நேம் அதுகள்லாம் கூடுதலா போடும். உங்களோட பொசிஷன் அண்ட் என்வாரன்மெண்டல் சொசைட்டி அண்ட் டேட். ஓகே, இந்த மாதிரி விஷயங்களை மட்டும்தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. நான் உங்களுக்கு ஆல்ரெடி அந்த ஸ்கீம்லயும் எது சொன்னேன்னா, டேட் இருக்குதா, பிளேஸ் இருக்குதா இல்லையா, அண்ட் என்ன மாதிரியான ஒரு இன்க்ளூடிங் அடிஷனல் ஐடியா, அதாவது நீங்க என்னென்ன இந்த மாதிரி அதாவது செப்ளிங்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ், பிளான்ட்ஸ் அண்ட் ஹர்ப்ஸ் வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. ஓகே, இந்த நோட்டீஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோக்ராம் வந்து சொசைட்டி என்வாயரன்மெண்டலுக்கு, சொசைட்டிக்கு. சரியா? ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்லைடர் பாருங்க, உங்களோட பாஸ் பேப்பர்ல செஞ்சிருப்பீங்க. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அதாவது இந்த நோட்டீஸ் அண்ட் டைம் அண்ட் ப்ரிப்போசிஷன் ஆஃப் யூசேஜ் அண்ட் அவங்களோட செலிட்டேஷன்ல வந்து என்ன, யாரு இதை வந்து கண்டிப்பா இதுல ஒன்று மிஸ் பண்ணாலும் மார்க்ஸ் குறைவு பிள்ளைகள். இது யார், இந்த நோட்டீஸ்க்கு யார் ரெஸ்பான்சிபிள், இந்த நோட்டீஸ்க்கு வந்து யார் ரெஸ்பான்சிபிள்னு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்டா நீங்க பார்க்கணும். ஸோ செக்ரட்டரி, த என்வாயரன்மெண்டல் சொசைட்டி கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும். நோட்டீஸ்ன்னு சொல்லும் பொழுது லெட்டர் மாதிரி எழுதக்கூடாது பிள்ளைகள். நீங்க டீட்டெயில்ஸ் கரெக்டா எழுதணும். அதாவது டைட்டில், அதுக்கப்புறம் எந்த இடம், எந்த டைம். ஓகே, தென் யார் உங்களை சீஃப் கெஸ்டா வர போறாங்க, இல்லாட்டி யார் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க, ஒரு இன்விடேஷனா, இல்லாட்டி இது வந்து இன்வைட் பண்றீங்க, யார இன்விடேஷன் நோட்டீஸ்னு சொன்னா யாரை இன்வைட் பண்றீங்க பாருங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு சொல்றாங்க. அண்ட் கண்டிப்பா டைம் மென்ஷன் பண்ணியிருக்கணும். யார் இது ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, எந்த சொசைட்டி எந்த அத்தாரிட்டி இது வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க சொல்லணும். இதுல எந்த ஒரு பாயிண்ட் வந்து மிஸ் ஆகியிருந்தாலும் உங்க நோட்டீஸ்க்கு மார்க்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க பிள்ளைங்க. சரியா? ஸோ இது லாஸ்ட் இயர் பேப்பர்ல வந்த ஒரு நோட்டீஸ். ஸோ நீங்க இந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகிருக்கீங்களான்னு பாருங்க. ஸோ மோர் தென் யூ கேன் ப்ரிப்பேர் சம் வேர்ட்ஸ். ஓகே, இதை விட நீங்க அடிஷனலா ஐடியா தான் ஆட் பண்ணலாமே தவிர சென்டென்ஸ், அதாவது உங்களுக்கு இந்த நோட்டீஸ்ல வந்து லெட்டர் மாதிரி பெறா மாதிரி எழுதக்கூடாது. ஓகேமா? அவங்க நோட் பண்ற பாயிண்ட், நீங்க எனக்கு எழுத தெரியும்னு சொல்லிட்டு உங்களோட சென்டென்ஸுகளை வந்து நீங்க எலாபரேட் பண்ணி லென்த்தி சென்டென்ஸ் எழுதுறது குறைச்சிட்டு மீனிங்ஃபுல்லா தேவையான விஷயங்கள்ல, ஓகே, ஆர்கனைஸ்டுங்கிறது அதுதான். மார்க்கிங் ஸ்கீம்லையும் பார்த்தோம். நீங்க கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணிருக்கீங்களா? நோட்டீஸ் ஒன்று எழுத போயிட்டு நீங்க டேட் கொடுக்காட்டி இல்லாட்டி பிளேஸ் கொடுக்காட்டி அது இன்வாலிட் நோட்டீஸா ஆயிரும். எங்க வாருது, எந்த டைமுக்கு வாருதுன்னு தெரியாட்டி அது இன்வாலிடா ஆயிரும். ஸோ அந்த கரெக்டான பாயிண்ட்ல நீங்க வந்து இந்த நோட்டீஸ்கள் எழுதணும். பிளஸ் நீங்க வந்து டேட் மென்ஷன் பண்ணணும். அதுக்கான ஃபார்மேட் கரெக்டா, நோட்டீஸ் NOTICங்கிறது கேபிட்டல்ல தான் இருக்கணும். இந்த மாதிரி மைன்யூட் ட்ரிக்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி அவங்களோட நோட்ஸ், அதாவது நோட்டீஸை வந்து கரெக்டா நீங்க எக்ஸாம்ல வந்து எழுத ட்ரை பண்ணுங்க. அண்ட் இன்னும் ரைட்டிங் ஸ்டைல் நிறைய இருக்கு பிள்ளைகள். வில் டிஸ்கஸ் லேட்டர். ஓகே, ஸோ ஓகே guys, so hope those who participate this seminar gain
some details and some information regarding your ordinary level examination. And so நாங்க சொன்ன விஷயங்கள கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணுங்க பிள்ளைங்கள். When you writing, when you sit on the examination, please make sure that your time period is most important. Make yourself time management. Be careful and be keeping that you have to focus on your time and focus on your questions and how to write the answers in correct way. Okay, the things are most important. So I hope that you get some idea from the exam and how to write the exam and how to write the answer in properly. And so that's all from me today, guys. I'm going to wind up here. So focus on your paper and God bless you. Good night, all.